ஓவராலா கிரிப்டோவ பொறுத்தவரைக்கும், என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்னு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இங்க சொல்றோம் இல்லையா? என்எஸ்சி, பிஎஸ்சி, நாஸ்டாக் இது எல்லாமே ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச். அண்ட் என்எஸ்சிக்குள்ள ஒரு புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் Zerodha, Groww, Angel இதெல்லாம் ஒரு புரோக்கர்ஸ். அதே மாரி நாஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்ல ஒரு சில Robinhood இந்த மாரி சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க. பட் கிரிப்டோவ பொறுத்தவரைக்குமே எக்ஸ்சேஞ்சும் புரோக்கரும் ஒண்ணு தான். இப்போ பினான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சாவும் ஆக்ட் பண்ணும். பிளஸ் ஒரு புரோக்கராவும் ஆக்ட் பண்ணும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டூ டெல்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சும் ஒரு புரோக்கர் தான். அண்ட் தே வில் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஒரு ஓவரால் ஒரு செப்பரேட் புரோக்கர். CoinDCX அதே தான். ஓவராலா கிரிப்டோவ பொறுத்தவரைக்கும் புரோக்கரும், எக்ஸ்சேஞ்சும் ஒண்ணு. அது ஃபர்ஸ்ட் திங். பட் இதுலயே 2 இருக்கு. செக்ஸ் அண்ட் டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CEX அண்ட் DEX. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா என்ன? இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்கு? இந்த ஹேக்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அதனால இந்த கிரிப்டோல ட்ரேட் பண்ணும்போது ஹேக்கிங் பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கா? நம்ம ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு சேஃப்? இத பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த CoinDCX இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் FIU ரெஜிஸ்டர்ட்ல வரும். அதெல்லாம் செபில வராது. இவங்களோட ரெகுலேஷன்ஸ் கிரிப்டோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே FIU என்டிட்டிக்குள்ள தான் வரும். ஸோ இந்த ஓவரால் இந்த பிளாட்ஃபார்முக்கு அப்ரூவல் இருக்கா? அந்த பிளாட்ஃபார்முக்கு அப்ரூவல் இருக்கான்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அது FIU ரெஜிஸ்டர்டான்னு பார்க்கணும். அதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்க்கும், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ நான் டெல்டா எக்ஸ்சேஞ்ச்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன். இல்ல பினான்ஸ்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன். இல்ல CoinDCXல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன்னா, என்னோட என்னோட ப்ரொசீஜர் என்ன? என்னோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போடுவேன். அதுக்கப்புறமா KYC பண்ணணும். ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ் குடுக்கணும். என்னோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணா ஆத்தென்டிகேஷன் முடிச்சுட்டு யுவர் அக்கவுண்ட் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட். ஏன்னா, உங்களோட ஓவரால் ஒரு கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் சேவ் பண்ணி வச்சுக்கிறான். யாரு? இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்க எல்லாம் KYC பண்ணி நீங்க யாரு? எந்த யூசர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ மணி வருது? இந்த ஃபுல் ட்ராக்கிங் மெக்கானிசம் ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச்ல நடந்தா, அது டோட்டலி டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஐ மீன் டோட்டலி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்னா இந்த KYC எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்படி KYC என்னோட ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாம எப்படி ஒரு அக்கவுண்ட் ஆக்டிவேஷன் ஆகும்? அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஹைப்பர் லிக்விட்ன்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிக்விட் மாரி ஏகப்பட்ட டெக்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. பட் நான் பெர்சனலா யூஸ் பண்றது இந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஹைப்பர் லிக்விட். அதுவும் சிமிலர் கான்செப்ட் தான். பட் யூசிங் யுவர் இமெயில் ஐடி நீங்க யார் வேணாலும் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மூலியமா உங்களுக்கு ஒரு வாலெட் அசைன் ஆயிரும். அந்த வாலெட்ட வச்சு நீங்க ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். எப்படி நம்ம ட்ரேடிங்க்குன்னு ஒரு ட்ரேடிங் ஐடி, டிமேட் ஐடி இருக்கு. அந்த மாரி இதுக்கும் ஒண்ணு இருக்கு. இந்த ஹைப்பர் லிக்விட் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க. டைரக்ட்டா நீங்க கனெக்ட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, லாகின் வித் இமெயில் குடுக்கும். ஸோ இந்த லாகின் வித் இமெயில்ல உங்களோட இமெயில் ஐடி நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஒரு லாகின் ஆத்தென்டிகேஷன் கோடு வரும். அத போட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. டைரக்ட்டா யூ வில் பி ஏபிள் டூ லாகின் டூ யுவர் பிளாட். ஸோ ஒன்ஸ் நான் லாகின் பண்ணிட்டேன்னா, ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடி வந்துரும். ஸோ இந்த மாரி ஒரு வாலெட் ஐடின்னு வந்துரும். அந்த வாலெட் ஐடியில நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேலன்ஸ் இதில பார்த்தீங்கன்னா $300 இருக்குன்னா, இத நான் வந்து என்னோட பினான்ஸ்ல இருந்தோ, இல்ல வேற ஏதாவது ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் நாட் ஃப்ரம் இந்தியா. இன்டர்நேஷனல்ல இருக்கிற ஏதாவது ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ல நீங்க பினான்ஸ் மாரி ஒரு இதில அக்கவுண்ட்ல கேஷ் கேஷ் இல்ல ஒரு USD வச்சிருந்தீங்கன்னா, அது அங்கருந்து இந்த வாலெட் அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க நீங்க அஸ் யூசுவல் நீங்க ட்ரேட்ல போயிட்டு என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்கோ, அது ஸ்பாட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் சரி, இங்க டைரக்ட்டா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதுவும் நார்மல் லைக் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இல்ல CoinDCXல எப்படி நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்களோ, அதே தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கும். ஸோ மத்த பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபிளாட் 0.05% இது 0.043% பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 2மே சேம் தான். அண்ட் ஓவராலா யூ கேன் சி யுவர் ஓவரால் P&L இந்த எல்லா இதுவுமே நீங்க மத்த இதில பார்க்குற மாரி தான் இருக்கும். பட் என்னன்னா, இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு KYCயே இருக்காது. இங்க நான் எவ்வளோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும், எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுத்தாலும், இந்த பர்ட்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கு கிருபாகரன் தான் பண்றாங்க அப்படின்றது தெரியாது. இது ஒரு ரேண்டம் அனானிமஸ் பிளாட்ஃபார்ம். இது மூலியமா நான் இங்கருந்து வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கோ, எதுக்கோ வாலெட் மூலியமா நான் ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ஃபுல்லாவே ஒரு கிரிப்டோலயே என்னோட ஓவரால் டிரான்சாக்ஷன் வச்சு பேங்க்குக்கே போகாம. அதனால தான் இத வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க. ஏன்னா, இதுல எந்த யூசர்ஸ் என்ன ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. டோட்டலி அனானிமஸ். வாலெட்ட மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியுன்றதுனால நெறைய பேர் பிரிஃபர் பண்றது. லார்ஜர் வால்யூம்ஸ் வச்சு ட்ரேட் பண்றவங்க எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா இந்தியால பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் யூசர்ஸ் CoinDCXல தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா, தட் இஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்லேருந்து உடனே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே ஒரு பிட்காயின் வாங்குறதுக்கு CoinDCX மாரி பிளாட்ஃபார்ம் மச் எஃபிஷியன்ட், ஈசியர் ஆல்சோ. இல்லன்னா நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டாருக்கு ஃபண்ட் அனுப்பிச்சு, ஒரு INR அனுப்பிச்சு, அவன் USDயா கன்வெர்ட் பண்ணி, அந்த USD இந்த பிளாட்ஃபார்முக்கு அனுப்பிச்சு, ஓவராலா இந்தியாலருந்து இந்த மாரி டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ட்ரேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அப்ராட்ல இருந்தீங்கன்னா ஈஸி. பட் இந்தியால ரிலேட்டிவ்லி ரொம்பவே டஃப். அதனால தான் இந்த மாரி CoinDCX மாரி பிளாட்ஃபார்ம் மேக்ஸ் இட் மோர் ஈசியர். வேற INRலேருந்து நம்ம அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஓவராலா இதுக்கும், அதுக்கும் ரிஸ்க் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த CoinDCX மாரி பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி
பினான்ஸ் மாரி பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இல்லன்னா எனி கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரிஸ்க் ஆஃப் ஹேக்கிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. கிரிப்டோனாலே அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோதான் செக்யூர்டா இருந்தாலுமே, அதில நம்ம ட்ரேட் பண்ணி காசு போடுறோம்னா, அந்த காச நம்மளால எந்த அளவுக்கு ரிஸ்க் ஹேண்டில் பண்ண முடியும்? நாளைக்கே அந்த எக்ஸ்சேஞ்ச் இப்போ வாசர் மாரி பிளாட்ஃபார்ம் மாரி திருப்பி எனி ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம் அந்த மாரி ஆகலாம். ஆயிருச்சுன்னா நமக்கான ரிஸ்க் ரொம்பவே அதிகம். அதனால ஹியூஜ் கேப்பிட்டல் போட்டு அதில ட்ரேட் பண்ணாம, நமக்கான ரிஸ்க் கேப்பிட்டல் என்னவோ, அத மட்டும் தான் அதில போட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டூ கன்வே. ஸோ நீங்க டெக்ஸ்ல ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல செக்ஸ்ல ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, ஓவரால் உங்களோட ரிஸ்க் அப்படைட் என்னன்னு பார்த்துட்டு, அந்த அமௌண்ட்ட மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணா இட் இஸ் மச் பெட்டர். ஸோ இன்கேஸ் நான் இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அட்ரெஸ் பண்றேன்.